ஓகே, ஹாப்பி ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செக்ஷனுக்குள்ள வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஓகே, ஸோ நேற்றுக்கு சாப்டர் 2 வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துடணும். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 3 பார்க்க போறோம். சாப்டர் 3 எதை பத்தி சொல்றாங்க? யாராவது சொல்லுங்க. சாப்டர் 3 எஸ் சொல்லுங்க. சாப்டர் 3 பேராக்ஸ் யார்கிட்ட இல்லையா? Madam, Using access child for pornography purposes and punishment therefore. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து அதாவது இந்த சைல்டை வந்து ஒரு போர்னோகிராஃபிக் பர்பஸுக்காக யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வரும், அது எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் அது வந்து இந்த சைல்டை போர்னோகிராஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்றது தான் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த செக்ஷன் 13 பார்த்தீங்க அப்படின்னா whoever using a child, ஸோ யாரெல்லாம் ஒரு குழந்தைய யூஸ் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு இன் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா, ஏதோ ஒரு மீடியாக்காக. ஓகே, இப்ப நம்மளுக்கே நிறைய தெரியும், நிறைய மொபைல்ஸ்ல, நிறைய வெப்சைட்ஸ்ல, நிறைய மூவிஸ், அதுக்கப்புறமா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அப்போ ஏதோ ஒரு மீடியாக்காக என்ன அப்படின்னா ஒரு செக்ஷுவல் கிராட்டிபிகேஷன், அதாவது ஒரு செக்ஷுவல் ஹாப்பினஸுக்காக, அதாவது செக்ஷுவல் கிராட்டிபிகேஷன். ஓகேவா? யாராவது ஒரு குழந்தைய வந்து ஒரு மீடியால ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல அந்த குழந்தையோட எதுக்காக அப்படின்னா செக்ஷுவல் கிராட்டிபிகேஷனுக்காக, அந்த செக்ஷுவல் ஹாப்பினஸுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னால் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அந்த சைல்ட வந்து ஏதோ ஒரு மீடியால ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகே, அந்த குழந்தையவோ அல்லது அந்த குழந்தையினுடைய ஏதோ ஒரு பார்ட்டையோ எதையோ ஒண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அந்த குழந்தைய என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செக்ஷுவல் ஆக்டுக்காக யூஸ் பண்றது, ஒரு செக்ஷுவல் ஆக்டுக்காக யூஸ் பண்றது, அல்லது இன்னொன்னு, அல்லது கிடையாது, இன்னொன்னு என்ன அப்படின்னா அப்சீன் ரெப்ரசன்டேஷன். அப்சீன் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு சைல்ட ஒரு தப்பான ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு, ஓகேவா, ஒரு தப்பான ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு சைல்ட ஒரு தப்பா ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க அப்படின்னாலும் அது எதுலதான் வரும், இந்த கேட்டகரிக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஓகே, அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன வரும் அப்படின்னா அந்த சைல்ட வந்து ஒரு பர்சனல் யூஸுக்காக, அந்த சைல்டோட அந்த போனோகிராஃபிக்க வந்து ஒரு பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணி இருந்தாலும் அது எதுக்கு கீழே தான் வரும், இதுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரியான ஆக்ட் எல்லாம் பண்ணினா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 14ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 14ல பனிஷ்மெண்டே ரெண்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years. ஓகே, சோ உங்களுக்கு இல்ல யாருக்கோ. ஓகே, அதுக்கப்புறமா இப்ப செகண்ட் டைமா அதே சேம் அஃபென்ஸ பண்றாங்க அப்படின்னா 7 years. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 years, செகண்ட் டைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சேம் அஃபென்ஸ்னா 7 years அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ 2019 அமெண்ட்மெண்ட்ல ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அண்டர் செக்ஷன் 3, 5, 7 and 9 இந்த செக்ஷன் எதை பத்தி பேசுது? யாராவது சொல்லுங்க, இந்த செக்ஷன் எதை பத்தி பேசுது? எஸ் சொல்லுங்க. பிரவீனா penetrative sexual assault, 5 வந்து aggravated அதுக்கு penetrative, punishment, 7 வந்து sexual assault, 9 வந்து punishment மேடம். 9 வந்து aggravated sexual assault மேடம். ஓகே, சோ அப்போ யாராவது இந்த அஃபென்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன வரும், the respective punishment will bind. ஓகே, அதாவது இந்த செக்ஷன் இந்த அஃபென்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னா இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு எதுல சொல்லியிருக்காங்க? 4, 6, 8,
10ல சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த பனிஷ்மெண்டோட இதுல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்தாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட், செகண்ட் டைம் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் பைண்ட் ஆகும்னு சொல்லி 2019 அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து செக்ஷன் 13 and 14. ஆல் கிளியரா? மேம் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். அதாவது செக்ஷன் 14ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அதாவது ஒரு சைல்ட ஒரு போனோகிராபிக் பர்பஸ்க்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷம் வந்து என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து இருக்கும். இதே இது செகண்ட் டைம் ரெண்டாவது தடவை அதே தப்ப அவங்க பண்றாங்கன்னா 7 years இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இருக்கும். ஆனால் 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா இந்த செக்ஷன் 3579 இதுல சொல்லப்பட்ட அஃபென்ஸ அந்த ரெஸ்பெக்டிவ் ஏன்ற பர்சன் கமிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இந்த 3 கமிட் பண்ணாங்கன்னா இதோட பனிஷ்மெண்ட் எதுல இருக்கு? 4ல இருக்கு இல்லையா? இப்ப உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து செக்ஷுவல் அசால்ட் வந்து பண்றாங்க. ஓகே, இப்ப செக்ஷன் 7 வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்கன்னா இதுக்கான பனிஷ்மெண்ட் எங்க இருக்கு? செக்ஷன் 8ல இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட்? 3 years to 5 years என்ன அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க பிளஸ் ஃபைன் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த செக்ஷன் படி அந்த குழந்தைய ஏதோ ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 5 years உங்களுக்கு என்னது இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்து அந்த அஃபென்ஸ் அந்த பர்சன் முதல் தடவை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிளஸ் 5 years இம்ப்ரிசன்மெண்ட் அப்படி கொடுப்பாங்க. அதுதான் வந்து 2019 அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. கிளியரா மேம்? someone asked this doubt. Ganga Devi ma'am நினைக்கிறேன். ஓகே, then next section 15. so section 15 எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா சரி போனோகிராபிக் இதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த மெட்டீரியல ஓகே இப்போ அந்த மெட்டீரியல ஸ்டோரேஜ் ஆஃப் த போனோகிராபிக் மெட்டீரியல் இதுக்குதான் ஒரு கேஸ்ல நம்ம நேத்தே சொன்னோம். என்ன கேஸ்ல ஞாபகம் இருக்கா? ஒரு இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நான் சொன்னேன். என்ன ஜட்ஜ்மெண்ட்? அந்த கேஸ்ல மேடம் ஹாரிஸ் எஸ் சார், சூப்பர். ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் ஏலியன்ஸ் வெர்சஸ் ஹரிஷ்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் வெங்கடேஷன் ஜே வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ அது வந்து இதுக்கு ரிலேட்டிவா இருக்கும். இந்த செக்ஷன் படிக்கும் போது we have to read with section 30. ஓகே, செக்ஷன் 30 நம்ம பார்க்கலாம். அந்த கேஸ்ல 30 will be bind. என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சைல்டு போன் ஒரு போனோகிராபிக் வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணாம மொபைல்லையோ ஆர் எனிதிங் அதை டெலிட் பண்ணாமலோ அல்லது அதை டெஸ்ட்ராய் பண்ணாம அந்த வீடியோவை டெஸ்ட்ராய் பண்ணாமலோ எதுக்காக? டு டிரான்ஸ்மிட் அத ஷேர் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல ஒரு பர்சன் வச்சிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இத வந்து எப்படி பனிஷபிள் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 5,000. ஓகே, இப்ப செகண்ட் டைம் அதை பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் பனிஷபிள் வித் ஃபைன் தான். ஓகேவா? இட் இஸ் பனிஷபிள் வித் ஃபைன். இட் இஸ் பனிஷபிள் வித் ஃபைன் 5K. இது செகண்ட் டைம் அப்படின்னா என்னன்னா 10K வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிட்டோ அல்லது டெஸ்ட்ராயோ பண்ணாம சைல்ட் போனோகிராபிக் வீடியோவை டிரான்ஸ்மிட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல வச்சிருந்தாங்க அப்படின்னால் அல்லது இப்போ இது வந்து இந்த கேட்டகரியில உள்ளது. இப்போ வந்து இது யாருக்கிட்டையாவது டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும், ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனோட, அதாவது ஸ்டோரேஜ் பொசிஷன் அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னா ப்ரொபகேட் பண்ணணும் அல்லது டிஸ்பிளே பண்ணணும்ன்ற நோக்கத்தோட அவங்க வச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்னது 3 years பிளஸ் ஃபைன் வந்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து உண்டு. ஓகேவா? ஆனால் இதுல ஒரு எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா அந்த வீடியோவை கோர்ட்ல நம்ம ரெக்கார்டா சப்மிட் பண்றோம் அப்படின்னா there is an exception.
சோ அதாவது ஒரு டிஸ்பிளே பண்ணியோ ப்ராபகேட் பண்ணியோ அவங்க காமிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இட் இஸ் an offense 3 years plus fine. ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, கோர்ட்ல அதை ரெக்கார்டா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இட் இஸ் an exception. ஓகேவா? அதுக்கப்புறமா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்குள்ளேயே அந்த சைல்டு போனோகிராபிக் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த சைல்டு போனோகிராபிக்க ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்காக வச்சிருந்தாங்கன்னா 3 to 5 years imprisonment அப்படின்னு சொல்றாங்க. இது செகண்ட் டைம் பண்ணி வச்சிருக்காங்க, செகண்ட் டைம் இதே மிஸ்டேக்க பண்றாங்க அப்படின்னா 5 to 7 years வந்து என்னது இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸா பிரிக்காங்க. சோ இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஆனந்த் வெங்கடேஷன் ஜெய் கிட்ட வரும்போது என்ன அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல, அதாவது சைல்டு போனோகிராபிக் வீடியோவை டிரான்ஸ்மிட் பண்ணாம மத்த பர்சனுக்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாம உங்களுடைய ஓன் பர்பஸுக்காக பர்சனல் யூஸுக்காக நீங்க உங்க மொபைல்லையோ டிவைஸ்லயோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற இன்டென்ஷன்ல இல்லாம அந்த சைல்டு போனோகிராபிக் வீடியோ உங்க போன்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் என்ன அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 15 பைண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்குதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க, எப்படி வந்து இப்படி சொல்ல முடியும், ஒரு எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்ல முடியும்ன்றத ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரீட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது அதாவது நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு இதுல உங்க போன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னாலே அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் தான் இருக்கும், அப்படிதான் இருக்குன்னு சொல்லி எப்படி as per the section 30 படி the court will shall presume அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா presumption of culpable mental state. section 30 of the POCSO Act எதை பத்தி பேசும் அப்படின்னா presumption of culpable mental state. ஓகே, இத பத்தி என்ன அப்படின்னா பேசுவோம். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு இல்லாம உங்களுடைய பர்சனல் பர்பஸ்க்கு வச்சாலும் the court will presume that என்ன அப்படின்னா நீங்க டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், court will presume அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த செக்ஷனுக்கு வந்து நம்ம ரிலே பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 4 மூவ் ஆன் பண்ண போறோம். சோ சாப்டர் 4 யாராவது என்ன சாப்டர் 4 எதை பத்தி சொல்லுதுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சாப்டர் 4 டைரக்ட் abatement of an offense, ma'am. Abatement of and attempt to commit of an offense. ஓகே, அப்படின்னா என்னது, யாராவது அப்படின்னா என்னது, குற்றத்துக்கு முயற்சி செய்யணும் அல்லது உடந்தையா இருக்கணும் மேடம். தூண்டுதல். ஓகே, இது எங்க வந்திருக்கு, இது ரிலேட்டடா எங்க பாத்துருக்கோம் நம்ம, ஐபிசி 107. ஐபிசி அண்ட் பிஎன்எஸ். ஐபிசில எங்க இருக்கு, 107 to 128 இருந்து 128 மேம். ஓகே, தென் பிஎன்எஸ்ல 45 இருந்து 62 வரைக்கும் இருக்கு மேடம். சாப்டர் 4ல இருக்கு. இதுல வந்து அபேட்மெண்ட் பத்தி பேசுவோம். அபேட்மெண்ட் தான் சிபிசி. ஓகே, அபேட்மெண்ட் பத்தி நம்ம இதுல வந்து பேசுவோம். ஓகேவா? சோ இப்ப செக்ஷன் 16 வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப செக்ஷன் 16 என்ன சொல்றாங்கன்னா, அபேட்மெண்ட் ஆஃப் an offense அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குற்றம் செய்ய தூண்டுதல் அப்படின்றத பத்தி இதுல வந்து பேசுறாங்க. அப்போ இதோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஐபிசில என்ன இருக்கோ சேம் டெஃபினிஷன் தான் என்ன செய்யறாங்க இதுக்கும் அப்படி வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இன்ஸ்டிகேட்ஸ் டு அஃபென்ஸ். இன்ஸ்டிகேட்ஸ் டு அஃபென்ஸ், அதாவது அந்த அஃபென்ஸ் அந்த குற்றத்தை செய்யறதுக்கு
தூண்டுறது. சோ செகண்ட் திங் இஸ் கான்ஸ்பிரசி. கான்ஸ்பிரசி அப்படின்னா என்னது? யாரா சொல்லுங்க. கிரிமினல் குற்றமுறை சதி கான்ஸ்பிரசி. மேடம், குற்றமுறை சதி. குற்றமுறை சதினா கிரிமினல் கான்ஸ்பிரன்சி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லீகலா ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அதை பண்றதுக்கு அவங்க கூட்டமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணினாலும் அது என்னது? இட் இஸ் an abetment. அதுக்கு அப்புறமா இன்டென்ஷனலி ஏட் அப்படின்னா என்னது? இன்டென்ஷனலி ஏட் அப்படின்னா என்னது? என்னமா? கரெக்ட். அதாவது இவன் வந்து எனக்கு எதிரி, சோ நீ இந்த அஃபென்ஸ் உங்க மேல பண்ண போற, தாராளமா பண்ணு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றது. சோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அபிட்மெண்ட் அப்படின்றதுக்கு கீழே வரும். இதுல நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம பேராக்ஸ்ல. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல willful மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தென் செகண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா willful கன்சீல்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. willful மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னன்னா சஜஸ்டிவ் ஃபால்சி. அதாவது வேணும்னே, அதாவது ஒரு அவங்களுடைய டிசைரை அச்சீவ் பண்றதுக்காக வேணும்னே என்ன பண்றது? மாத்தி சொல்றது. இப்போ வந்து இந்த பர்சன் எனக்கு எனிமி, சோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கிடைக்கி அவனை பழி வாங்குறதுக்காக சோ என்ன பண்றது? அந்த பர்சனை சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காங்க. சோ போலீஸ் ஆபீசர் வந்து ஏன்ற ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா சீன்ற பர்சனை என்ன பண்றாங்க? வாரண்டோட வந்து என்ன பண்றாங்க? அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. இப்போ வரும்போது பீன்ற பர்சன் வரும்போது என்னன்னா எக்ஸ்ன்ற பர்சன் வந்து என்ன சொல்றாரு? எக்ஸும் அண்ட் ஒய்யும் இருக்காங்க. எக்ஸ் ஒய்க்கு கான்ஃபிளிக்ட் இருக்கு. சோ இப்ப ஏன்ற பர்சன் வந்து எக்ஸ்ட கேட்கும் போது இந்த எக்ஸ் என்ன சொல்றாரு? இந்த ஒய் தான் இந்த சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இது சின்ன ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அப்ப இதுதான் என்னது? willful misrepresentation. ஓகே, இதே இது willful concealment அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு குற்றம் நடக்கு, அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றது இல்ல அதை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பிஏ வந்து என்ன பண்ணணும்? நான் வந்து பிஏ வந்து நான் கொலை பண்ண போறேன், சோ எனக்கு வந்து ஒரு கத்தி ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சீட்டை கேட்கறாங்க. இல்ல நான் உங்களை ஷூட் பண்ண போறேன், சோ ஒரு பிஸ்டல் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சி அந்த கொலைக்கு அந்த அஃபென்ஸ்க்கு உடந்தையா இருக்கிறாங்க அப்படின்னா, இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? willful கன்சீல்மெண்ட்னா என்னன்றதுக்கான எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்படி இருந்தாலும் இதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த பாக்ஸோல ரிலேட் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி இருந்தாலும் அது என்ன எதுக்கு கீழே வரும்? இந்த அபேட்மெண்ட் அப்படின்றதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 16ல ஐபிசி அப்படி ரெஃபர் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் செக்ஷன் 17. அப்ப பனிஷ்மெண்ட் என்ன? அப்ப இது இருக்கு. ஓகே, அப்போ என்னோட வாய்ஸ் ஆடிபிளா தானே இருக்கு? ஆடிபிள்? எஸ் மேம். கிளியர். ஓகே ஓகே, முஸ்தாக் சார் நீங்க கொஞ்சம் இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களோட. ஓகே, இப்ப வந்து செக்ஷன் 17ல வந்து பனிஷ்மெண்ட் பத்தி சொல்றாங்க. ஓகே, சோ பனிஷ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 3, 5ல எல்லாம் வந்து 7, 9ல எல்லாம் என்னென்ன அஃபென்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு என்ன இருக்கும் அதே தான் அபெட்டா இருக்கும், பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருந்துச்சோ அதே பனிஷ்மெண்ட் தான் யாருக்கு பைண்ட் ஆகும்? அபெட்டருக்கும் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 17ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் we will move on with section 18. ஓகே, செக்ஷன் 18. so section 18ல வந்து attempt to commit an offense அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. attempt to commit an offense சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப வந்து இதுக்கு என்ன அப்படின்னா, காமனா வந்து நம்ம ஐபிசில வந்து ஒரு லைஃப்க்கு எத்தனை இயர்ஸ்ன்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்களா? நம்மளோட ஐபிசில லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இத்தனை வருஷம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது? செக்ஷன் 57 ஐபிசி மேம். எஸ், சூப்பர். எத்தனை இயர்ஸ் சொல்லியிருக்காங்க? 20 years. For calculation purpose 20 years.
20 years. நம்ம பிஎன்எஸ்ல பிஎன்எஸ்ல செக்ஷன் 6 47 I think ma'am. 47 or 48, 47, 48. 6 of BNS. இல்ல 6 நினைக்கிறேன். 6 or 7 ma'am. 6 of BNS ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க and 57ல வந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் வந்து 20 years நம்ம for the calculation purpose அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ இந்த ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்ல half of the life imprisonment வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்போ half of the life imprisonmentனா என்னது as per section 18 படி 10 years plus 10. 10 years ma'am. 10 half of the punishment. Okay, so அதுதான் வந்து இந்த செக்ஷன்ல வந்து 18ல வந்து சொல்லிருப்பாங்க பனிஷ்மெண்ட பத்தி சொல்லும்போது. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் 5 எதை பத்தி பேசுறாங்க யாராவது? Procedure for reporting of cases. ஓகே, அப்படின்னா என்னது? யார்கிட்ட கேஸ் கொடுக்கிறது, என்ன பண்றது, அத பத்தி மேம். ஓகே, சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரொவிஷன். ஓகே, சோ செக்ஷன் 19 இத நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எஸ்டர்டே கிளாஸ்லயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஓகே the first thing is இப்போ வந்து ஐபிசில வந்து ஒரு அஃபென்ஸ் இருக்கு அப்படின்னா சிஆர்பிசில என்ன இருக்கும், அதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கும். ஆனா நம்மளோட போக்சோ கேஸ்ல அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட் எல்லாமே இருக்கும், ப்ரொசீஜர்ஸும் எதுலதான் இருக்கும் அப்படின்னா இதுலயே தான் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த செக்ஷன் ஆரம்பிக்கல எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எனிதிங் கண்டைன் இன் சிஆர்பிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சிஆர்பிசிலயோ அல்லது பிஎன்எஸ்எஸ்லயோ என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அண்டர் திஸ் ஆக்ட், இந்த ஆக்டுக்கு கீழே என்ன ப்ரொசீஜர்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 19 கிளாஸ் 1ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் த அஃபென்சஸ் இருக்கு அப்படின்னா அதை யாருக்கிட்ட கன்வே பண்ணணும், ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அல்லது லோக்கல் போலீஸ் என்ன பண்ணணும், கன்வே பண்ணணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 107 ஆஃப் ஜேஜே ஆக்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுக்கப்புறமா 19 கிளாஸ் 2ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன அப்படின்னா என்ட்ரி நம்பர் பண்ணியே இருக்கும். ஓகேவா? நம்பர் என்ட்ரி பண்ணி இருக்கக்கூடிய பேஜஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் எப்படி இருக்கணும், ரைட்டிங்ல இருக்கணும். அந்த ரைட்டிங் அந்த பண்ண ரெக்கார்டை யாருக்கு, இன்ஃபார்மெண்ட்டுக்கு வந்து ரீட் பண்ணி காமிக்கணும். அந்த ரெக்கார்ட் புக்கை வந்து போலீஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய புக், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய புக்ல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அதை பத்தினதை என்டர் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா 19 கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு குழந்தையால கொடுக்கப்படுது அப்படின்னா அது குழந்தை என்ன லாங்குவேஜ்ல சொல்லுதோ அந்த லாங்குவேஜ்ல தான் ரெக்கார்ட் பண்ணணும். நான் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்ல ரெக்கார்ட் பண்ணுவேன்னு ரெக்கார்ட் பண்ண கூடாது. அந்த குழந்தைக்கு என்ன புரியுதோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 19 கிளாஸ் 4ல என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அந்த குழந்தை இப்போ வேற ஸ்டேட் குழந்தையா இருக்கு, இல்ல வேற லாங்குவேஜ் பேசுது அப்படின்னா if the translator or the interpreter needs அப்படின்னா என்ன பண்ணணும், அதையும் அவைல் பண்ணணும், அதையும் என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறமா 19 கிளாஸ் 5 and 6 இதுல என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு நீட் கேர் அல்லது ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அல்லது லோக்கல் போலீஸ் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஷெல்டர் ஹோம்லயோ இல்ல யாராவது இருக்காங்க அது மெடிக்கல் கேர் வேணும் அப்படின்னா
ஹாஸ்பிட்டல்லையோ அட்மிட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கோர்ட்லயோ இல்ல அப்படின்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலயோ இல்லைன்னா கோர்ட்ஸ் ஆஃப் செஷன்லயோ என்ன பண்ணிருக்கணும், இதை பத்தினத ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 19 கிளாஸ் 7ல வந்து என்ன அப்படின்னா, அந்த இன்ஃபார்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, சிவில் ஆர் கிரிமினல் லயபிலிட்டி என்ன ஆகாதுன்னா பைண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டெப்பை தான் நான் நேற்றுக்கு நடத்தினேன். ஒரு டவுட் கேட்டிருந்ததுனால நான் இப்போ செக்ஷன் 19லயும் சொல்லியிருக்கேன். ஓகே, செக்ஷன் 19 இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் செக்ஷன் 20. சரி, எல்லாம் ஓகே. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இன்ஃபர்மெண்ட் கிடைச்சாச்சு, எல்லாம் ஓகே. இப்போ என்னமா புரியல மேம்? ப்ரீவியஸ் செக்ஷன் 19 மட்டும் ஒரு ஸ்கிரீன் காட்டுங்க மேம். ஓகே ஓகே, இப்போ ஓகே விசிபிளா இருக்கா மேம்? தேங்க்யூ மேம். ஓகே ஓகே. ஓகே, இப்போ இந்த செக்ஷன் 20ல வந்து இப்போ வந்து மீடியா, ஓகே, மீடியாக்கோ இல்லைன்னா ஸ்டூடியோ இல்லைன்னா போட்டோகிராஃபிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணணும். அப்ப யாருக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய கடமை இருக்கு அப்படின்னா, மீடியா, ஹோட்டலு, லாட்ஜ், ஹாஸ்பிட்டலு, கிளப்பு, போட்டோ ஸ்டுடியோ, இவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு அப்சில் மெட்டீரியல், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, ஆப்ஜெக்டோ அல்லது மெட்டீரியல் இருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, இவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை ரிப்போர்ட் பண்ணணும். யாருக்கிட்ட அப்படின்னா, ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் கிட்டயோ அல்லது லோக்கல் போலீஸ் கிட்டயோ என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். அதை பத்தி அதோட ஆப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் இருக்கு, இவங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்ப இஃப் இன் கேஸ் இவங்க அதை ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் செக்ஷன் 21. செக்ஷன் 21ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ செக்ஷன் 21ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட். அப்போ ஃபெயிலியர் ஆனா, அதாவது செக்ஷன் 19 படி அல்லது 20 படி அவங்க வந்து அந்த அஃபென்ஸ பத்தினதை ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா இவங்களுக்கு என்னது, 6 months இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் வந்து இவங்களுக்கு பைண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப அண்டர் செக்ஷன் 19 படி இப்போ அந்த இன்சார்ஜ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு கம்பெனியோ அல்லது இன்ஸ்டிடியூஷனோ இருக்கு, அங்க வச்சு ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் என்ன பண்ணணும், கண்டிப்பான முறையில ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் அவங்க என்னது, அவங்க கம்பெனிக்கோ அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஒரு கெட்ட பேர் வந்துடும், அந்த குட்வில் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அப்படின்றதுனால என்ன செய்யறாங்க, அதை மறைக்கிறாங்க. அந்த இன்சார்ஜரே அந்த குட்வில், அந்த குட் ஃபேம் அது பெயருன்றதுக்காக மறைக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு என்னது, 1 year இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் என்ன பண்ணுவாங்கன்னா பைண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுல ஒரு எக்ஸெப்ஷன் தான் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சைல்டு, அந்த குழந்தை வந்து ரிப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை அந்த அஃபென்ஸ பத்தி ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு என்ன பண்ண முடியாது, நம்ம பைண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பைண்ட் ஃபார் தி சைல்டு. அந்த குழந்தைக்கு என்ன ஆகாது, பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து இதுல இருக்காது. இதுதான் செக்ஷன் 22ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ ஓகே, இப்போ செக்ஷன் 19 நம்ம பார்த்திருக்கோமா, then we will section 20 பார்த்திருக்கோம், then 21 பார்த்தாச்சு, then 22. ஓகே, 22. ஓகே, சோ இப்ப 22ல வந்து எல்லாம் ஓகே. இப்ப ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். ஓகேவா? அப்ப என்ன அப்படின்றத செக்ஷன் 22ல. ஓகே, சோ அதாவது இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் இந்த கேஸ்ல பெரிய லெவல்ல என்ன அப்படின்னா வந்து கன்விக்ஷன் தான் வந்து இருக்கும். ஓகே, இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது டு ஹியூமிலியேட் அல்லது டிஃபேம், ஒரு அதாவது
அந்த அந்த பர்சனை ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுனால, ஃபால்ஸா ரிப்போர்ட் பண்றதுனால, அலீஸ் பண்றதுனால அந்த பர்சனுக்கு ஒரு அவருடைய நற்பெயருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அது இருந்துச்சு அப்படின்னா 6 months என்னது இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இஃப் இன் கேஸ் இதே இது அந்த குழந்தை இந்த அங்கிள்லாம் இப்படி பண்ணினாங்க என்னைய அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா, அந்த அந்த சினாரியோ ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட் உண்டு சொல்லுங்க? No punishment. No punishment, madam. பனிஷ்மெண்ட். No எஸ், நோ punishment. பனிஷ்மெண்ட். அந்த குழந்தை ஃபால்ஸா அலீஜ் பண்ணிச்சு அப்படின்னா என்னது, அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் வந்து கிடையாது. ஓகே. தேர்ட் சினாரியோ என்னன்னா அஃபண்டரும் சைல்டு. சரியா? அஃபண்டரும் சைல்டு, விக்டிமும் சைல்டு. சோ இப்ப வந்து ஒரு சைல்டே இன்னொரு சைல்ட சொல்றது. ஓகே. சோ ஒரு சைல்டே இன்னொரு சைல்டு. இப்ப சைல்டு அஃபண்டரா இருந்தாங்கன்னா எந்த ஆக்டுக்கு கீழே வருவாங்க? எதுல பைன் பண்ணுவாங்க? ஏஜே ஆக்ட் மேடம். ஜேஜே ஆக்ட். விக்டிமா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை விக்டிமா இருக்கு, போக்சோ வில் பைண்ட். ஓகே. இந்த இன்சிடென்ட்ல சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அடல்ட் மேல ஃபால்ஸா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? 6 months பிளஸ் ஃபைன் பார்த்தோம். இதே இது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஒரு குழந்தை மேல குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு அஃபண்டர் சைல்டு அஃபண்டரா குடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அப்படி ஃபால்ஸா கொடுத்தாங்கன்னா 1 year பிளஸ் ஃபைன். 1 year பிளஸ் ஃபைன் வந்து வரும். ஓகே. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆனந்த் வெங்கடேசன் ஜே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் கொடுத்ததுதான். என்னன்னா என் சந்திரமோகன் வெர்சஸ் ஸ்டேட் 2019 SCC ஆன்லைன் மெட்ராஸ் 366. ஓகே. சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃப் வந்து ஃபால்ஸ்லி அலைஜ். என்னன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கும். அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, என்னுடைய 11 வயசு இருக்கக்கூடிய குழந்தைய வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா செக்ஷுவலி வந்து அசால்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போக்சோ கேஸ்க்கு கீழே சொல்லுவாங்க. சோ வந்து இது எதுக்கு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் எதுக்கு கீழே பைண்ட் ஆகும்? இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் பைண்டபிள். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா செக்ஷன் 22ல இதை பத்தி பேசுறாங்க. அண்ட் ரியல் சினாரியோ கேஸ் நடக்கல நிறைய சினாரியோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுல இருக்கும். இப்போ செக்ஷன் 23 எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் மீடியா. அப்போ மீடியா இருக்கு எல்லாமே. இப்ப மீடியால தானே உடனே ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா நம்மளுக்கு எப்படி தெரியுது? மணிப்பூர்ல நடந்ததும் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற இன்சிடென்ட் நமக்கு எப்படி தெரியுது? த்ரூ தி மீடியா. உடனே மீடியால தான் நமக்கு எல்லாமே தெரியுது இல்லையா? அப்போ மீடியாக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆத்தென்டிகேஷன் இல்லாம வித்தவுட் ஆத்தென்டிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணக்கூடாது? ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ரெப்புடேஷன் அது என்ன செய்யும்? பாதிக்கப்படும். அதனால ஒரு ஆத்தென்டிகேஷனா இருக்கணும். ஆத்தென்டிகேஷன் இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சைல்டோட ஐடென்டிட்டிஸை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம்? எல்லாம் சொல்லிடலாமா? இந்த பேர், இந்த ஸ்கூல் படிக்குது, இந்த வயசு, இந்த தெரு, இந்த ஊர் சொல்லக்கூடாது. சைல்டோட என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்? கோர்ட் பெர்மிஷனோட பண்ணலாம் மேடம். கோர்ட் பெர்மிஷனோட. சோ அந்த மீடியா என்ன பண்ணக்கூடாது? சைல்டோட ஐடென்டிட்டிஸை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. இஃப் தி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பெர்மிட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைல்டை பத்தி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. அப்ப ஐடென்டிட்டிஸ் அப்படின்றதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா நேமு, ஸ்கூலு, பிளேஸ் எல்லாமே என்ன செய்யும்? இன்க்ளூடட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இப்போ இதை வந்து ஃபால்ஸாவோ ஏதோ இந்த டிஸ்க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் பனிஷ்மெண்ட் அப் டு 6 monthsல இருந்து 1 year. அதுக்கப்புறமா பிளஸ்
ஃபைன் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் பனிஷ்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. என்ன அப்படின்னா, நிர்பயா கேஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்படிதானே? யாருக்கெல்லாம் நிர்பயா கேஸ் தெரியும்? தம்ஸ்அப் கொடுங்க. குயிக் யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியறவங்க தம்ஸ்அப் கொடுங்க நிர்பயா கேஸ்ல. ஓகே, சோ இப்போ வந்து அந்த பொண்ணோட பேர் தானே நிர்பயா. எப்படி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க? அந்த பொண்ணு பேரா நிர்பயா? அவங்க பேர் நிர்பயா இல்ல மேம். நிர்பயா கிடையாது. ஏன் நம்ம நிர்பயா கேஸ்னு சொல்றோம்? நிர்பயான்னு அர்த்தம் என்ன? மேடம் திறமையான பொண்ணுன்னு அர்த்தம் மேடம். திறமையான பொண்ணா? நிர்பயா அப்படின்னா என்ன? டக்குன்னு கூகுள் பண்ணுங்களேன். நிர்பயா அப்படின்னா என்ன மீனிங்? பயம் தெரியாதவங்க. பயம் தெரியாத, சூப்பர், ஃபியர்லெஸ், பயமற்ற, அதுதான் என்ன சொல்லுவோம்னா நிர்பயா அப்படின்றதுக்கான அர்த்தம். சோ அப்ப இந்த நிர்பயா கேஸ்ல அந்த பொண்ணை பத்தின பேரோ ஏதோ டிஸ்க்ளோஸ் பண்ணல, ஒரு புனை பெயர் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அதுதான் பயமற்ற, ஃபியர்லெஸ். சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ரெப்ரசன்டட். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் we will move on with chapter 6. yes, chapter 6 என்ன சொல்றாங்க? குழந்தையுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் பத்தி சொல்றாங்க மேம். ஓகே, சோ இப்போ வந்து சாப்டர் 6ல வந்து ப்ரொசீஜர் ஃபார் ரெக்கார்டிங் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் a child. ஓகே, அந்த குழந்தை சொல்றாங்க அத ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு பார்க்ல குழந்தையை கூப்பிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. பண்ணலாமா? நோ மேம். அந்த பொண்ணு விரும்பிச்சுனா பண்ணலாம். அந்த பொண்ணு விரும்பிச்சுனா பண்ணலாம். விரும்பிச்சுனா பண்ணலாம், விரும்பலனா பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்ப அக்யூஸ்டையும் உட்கார வச்சு அந்த பொண்ணையும் உட்கார வச்சு பண்ணலாமா? நோ மேம். நோ மேம். ஓகே, சூப்பர். சரி, இப்ப விமன் சைல்டா இருக்கு. ஓகே, இப்ப விமனா இருக்கு, ஐ மீன் கேர்ள் சைல்டா இருக்கு அப்படின்னா as per the section it is not prohibited. ஆனா வந்து விமன் போலீஸ் முன்னாடி தான் வச்சு அது ரெக்கார்ட் பண்ணணுமா? ஆமா மேம். எஸ் மேடம். எஸ் மேம். அதுவும் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் மேம். ஓகே, சூப்பர். சரி, இப்ப ரெக்கார்ட் அதே பண்றாங்க. மாதிரி அந்த குழந்தை வந்து சீருடையில இருக்கக்கூடாது மேடம். போலீஸ் வந்து இந்த போலீஸ் சீருடையில இருக்கக்கூடாது. ஓகே, சூப்பர். சரி, இப்ப வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, நாட் பிலோ தி அதுவும் ரேங்க். வந்துட்டு இந்த பிளேஸ் தான் அந்த பிளேஸ் தான் இல்ல மேம். சாய்ஸ் ஆஃப் தி சைல்டு, அந்த குழந்தை எந்த பிளேஸ், அது வீடா இருந்தாலும் ஓகே, அந்த இடத்துல ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்ப வந்து குழந்தைய மட்டும் தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டு போய் வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாமா? எடுக்கலாமா? ஒரு ரூம்குள்ள குழந்தைய கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சொல்லுப்பா என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகிட்ட கேட்கலாமா? செய்யலாம் மேம். தனிமையா தான் மேம் செய்யணும். கூட ஒரு செய்யலாம். ஆனா ஜட்ஜ் இருக்கணும், மேஜிஸ்ட்ரேட் இருக்கணும் மேம். கூட ஒரு அடல்ட் லேடி இருக்கணும் மேடம். என்ன சார்? மேஜிஸ்ட்ரேட் கூட நார்மல் ட்ரெஸ்ல தான மேடம் இருக்கணும். ஒருவருக்கரா ஏதாவது ஒரு கூட இருக்கணும் மேடம். ஏதாவது ஒரு விமன் கூட இருக்கணும். ஓகே, வேற? மேம் குழந்தை தனிமையா தான் இருக்கணும். மேஜிஸ்ட்ரேட் இருக்கணும். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா? ரெக்கார்ட் பண்றது வந்து யாரு ரெக்கார்ட் பண்ணலாம்? நான் பண்ணலாமா? அட்வொகேட் பண்ணலாமா? கோர்ட் ஆபீசர்ஸ். கோர்ட் ஆபீசர்ஸ். ஒன்லி ஜட்ஜ் மட்டும். ஏன்னா அது ஒன்லி மேஜிஸ்ட்ரேட் தான் மேம். மேஜிஸ்ட்ரேட் மேம். மேஜிஸ்ட்ரேட் நார்மலா ஒரு கிட்ட பேசலாம் மேடம். ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தை யார நம்புதோ அந்த பர்சன் கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க கார்டியன் இருக்கலாம், இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் இருக்கலாம். சரி, ஓகே. சரி, இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா? அப்ப அக்யூஸ்டோட அட்வொகேட் இருக்கலாமா? நோ மேம். நோ. இருக்க கூடாதா? ஆனா as per 183 of CRPC படி இருக்கலாம் தானே? இதுக்குதான் தனி ப்ரொசீஜர் தானே ஃபாலோ பண்ணு. இந்த ஆக்ட் தானே. ஓகே, சூப்பர்.
ஓகே ஃபைன். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்ட்ல ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ மீன் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாமே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. இது எந்தெந்த செக்ஷன்ல இருக்குன்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, நீங்க சொன்னது மட்டும் தான் அதுல இருக்கு. இப்ப செக்ஷன் 24 செக்ஷன் 24 எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ சைல்டு அதை பத்தி பேசுறாங்க. சோ அப்போ இதுல வந்து விக்டிம் வந்து கேர்ளா இருந்தாங்க அப்படின்னா விமன் போலீஸ் ஆஃபீஸர், ஓகேவா, மேக்சிமம் வந்து விமன் போலீஸ் ஆஃபீஸருக்கு முன்னாடி தான் என்ன அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஆனா என்ன இருக்கக்கூடாது, அவங்க யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது. நாட் பிலோ தி ரேஞ்ச் ஆஃப் SI அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அந்த குழந்தை என்ன பண்ணணும், அதோட ரெசிடென்சி அல்லது அதை வந்து எந்த இடத்த அது ரெசிடென்ஸா கன்சிடர் பண்ணுதோ, ஒண்ணு அதோட வீட்டுக்கு போகணும், இல்ல அப்படின்னா எந்த இடத்த அது ரெசிடென்ஸா கன்சிடர் பண்ணுதோ அங்க போய் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அல்லது பிளேஸ் ஆஃப் தி சாய்ஸ், அந்த குழந்தை நான் பார்க்ல வச்சு நான் ரெக்கார்ட் பண்றது, ஐ மீன் நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அது விரும்பினாலும் சாய்ஸ் ஆஃப் தி சைல்டு. ஓகேவா. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அந்த குழந்தைய வந்து டீடைன் பண்ணக்கூடாது நைட்டு டைம்ல. ஓகே, நைட்டு டைம்ல போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தைய என்ன பண்ணக்கூடாது, வச்சிருக்க கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து அந்த ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா, ரெக்கார்ட் பண்ணும்போது அக்யூஸ்டோ அல்லது அந்த விக்டிமோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரே இதுல மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்ப இந்த நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சீரியஸான ஒரு அஃபென்சஸா இருக்கு, ஒரு போக்சோ கேஸ் இருக்கு அப்படிங்கும் போது மீடியா எல்லாருக்குமே தெரிஞ்சு வராங்க. அப்ப தெரிஞ்சு வரும்போது போலீஸ் ஆபீசரோட டியூட்டி என்ன, அவங்க வந்து வாங்க மீடியா எல்லாரும் வாங்க, சூப்பர் வாங்க, இதான் வந்து டீடைல் எல்லாம் கொடுத்துடணுமா அவங்க கிட்ட, அப்படி எல்லாத்தையும் லம்பா தூக்கி கொடுத்துடணுமா? போலீஸோட டியூட்டி இது MCQல கேட்பாங்க. டியூட்டி அதாவது அண்டர் which செக்ஷன் the police அல்லது police has a duty to protect the identity of the child. அந்த சைல்டினுடைய ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்றது வந்து எதுல சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 24ல தான் சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைய பத்தின ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கிறதே யாரோட பொறுப்பு, இது யாரோட பொறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 24 கிளாஸ் 5ல வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த செக்ஷனை எதோட நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும்னா 74 ஆஃப் JJ ஆக்ட், மீடியா அந்த கான்செப்ட்ல வரும். ஓகே, இந்த செக்ஷனை இதோட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 25 மெஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றது. ஓகேவா, அதாவது அண்டர் செக்ஷன் 164 ஆஃப் CRPC BNSSல என்ன வரும் 183 மேடம், 183. ஓகே, சூப்பர். சோ இது படி என்னன்னா மெஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், அசச் என்ன லாங்குவேஜ் அந்த குழந்தை சொல்லுதோ அதே லாங்குவேஜ்ல தான் எக்ஸப்ட் பண்ணணும். பட் 183 ஆஃப் இதுல வந்து கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டையோ கன்ஃபெஷனையோ அல்லது எந்த ஸ்டேட்மெண்ட்டையோ எடுக்கும் போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்வொகேட் வந்து இருந்துக்கலாம். ஆனால் இந்த போக்சோ ஆக்ட்ல என்ன அப்படின்னா அது கிடையாது. இந்த செக்ஷனை ரீட் பண்ணாலே சொல்லியிருப்பாங்க, இது வந்து மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணும்போது அட்வொகேட்டோட அப்ளிகபிலிட்டி என்ன செய்யாது, இருக்காது. அதே மாதிரி அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும், அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காப்பி இருக்கு இல்லையா, அதை வந்து சைல்டோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். எடுக்க கீழே அண்டர் 207 ஆஃப் CRPC அண்ட் 230 ஆஃப் BNSS அந்த காப்பி என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைனல் ரிப்போர்ட் பை தி போலீஸும் என்ன பண்ணிருக்கணும், சப்மிட் பண்ணிருக்கணும் அண்டர் செக்ஷன் 173 ஆஃப் CRPC பைண்ட் வித் 193 ஆஃப் BNSS. ஓகேவா, சோ இதுதான் எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 25ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நான் விட்டுட்டேன், சைல்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, நான் அது லேட்டரா சொல்றேன். தென் செக்ஷன் 26. ஓகே,
செக்ஷன் 26ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிஷனல் ப்ரொவிஷன் ஃபார் ரெக்கார்டிங் த ஸ்டேட்மெண்ட். இந்த ரெக்கார்டிங் பண்றாங்க இல்லையா, இதோட அடிஷனலான ப்ரொவிஷன்ஸ், அடிஷனலான விஷயங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா, அதாவது ஒரு போலீஸோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்டோ அதை ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த சைல்டு கூட யார் இருக்கணும், பேரண்டோ கார்டியனோ அல்லது அந்த குழந்தை யாரை நம்புதோ ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு கான்ஃபிடென்ஷியலான பர்சன் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். அவங்க முன்னாடிதான் ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டாவது அதுதான், ஏதோ ஒரு ஸ்டேட்லயோ இல்ல இந்த குழந்தை வந்து லாங்குவேஜ் புரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிரான்ஸ்லேட்டராலோ அல்லது இன்டர்பிரட்டர என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் அந்த குழந்தை வந்து மென்டலி அல்லது பிசிக்கலி டிசேபிள்டான ஒரு குழந்தையா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணக்கூடிய எஜுகேட்டர் யாராதோ அல்லது எக்ஸ்பர்ட் யாராவது அந்த ஃபீல்டுல அந்த குழந்தைய வந்து புரிஞ்சுக்கக்கூடிய லாங்குவேஜ்ல ஓகே யாரால புரிஞ்சுக்க முடியுதோ அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிஸ்ட் பண்ணலாம். ரெக்கார்டிங் ஹெல்ப் என்ன பண்ணலாம் கேட்கலாம். நாலாவது வந்து 164 ஆஃப் சிஆர்பிசில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அதேதான் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ப்ரொவிஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து செக்ஷன் 26. ஓகே, இப்போ நம்ம வந்து we are moving into section 27. so section 27 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன். ஓகே, அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ சைல்டு. ஓகே, எதுக்காக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றோம், எதுக்காக? எஸ் சொல்லுங்க, எதுக்காக எதுக்காக இந்த குழந்தை மேல அந்த மாதிரி குற்றம் இழைக்கப்பட்டிருக்கான்னு பாக்குறதுக்குமா எக்ஸாமின் பண்றோம், எக்ஸாமின் பண்றதுக்காக. ஓகே, And சோ to இத find out the offense, madam. To prove the guilt of offense. ஓகே ஓகே சூப்பர். ஓகே, சோ இத பாக்கும்போது 164A ஆஃப் சிஆர்பிசி ரெஃபர் பண்ணிக்கோங்க. 184 I will let you know. ஓகே, சோ இப்போ வந்து இந்த செக்ஷன் 127 கீழே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அஃபென்ஸ்ன்னு தெரியுது, இந்த அஃபென்ஸ் வந்து கமிட் ஆயிருக்குன்னு தெரியுது, அதுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற வரைக்கும் இல்ல அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வெயிட் பண்ணக்கூடாது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிடணும் அப்படின்னா இமீடியட்டா விமன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா வயல் அந்த சைல்டு வந்து பிரெக்னெண்டா ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு, இல்ல அப்படின்னா ஹெச்ஐவி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு, இல்லைன்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து எக்ஸாமைன் பண்றதுக்கு சோவான். சோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்குறதுக்காகன்னு சொல்லி எதுல சொல்லியிருப்பாங்க, ரூல்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. நான் போக்சோ ரூல்ஸும் நான் சொல்லி கொடுப்பேன், அப்ப நான் உங்களுக்கு ஐ வில் லெட் யூ நோ திஸ். ஓகே, சோ இப்போ இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னா ஒன்னு பேரண்ட், இல்லைன்னா கார்டியன், இல்லைன்னா ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் பர்சனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இது எல்லாமே என்ன பண்ணணும், அவங்க வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இப்போ அந்த சைல்டுக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல, யாருமே இல்லை அப்படிங்கும் பொழுது ஹெட் ஆஃப் தி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த கேர்ளுக்காக. ஓகே, இந்த கேர்ளுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will start the medical examination அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது செக்ஷன் 27 இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்கு, இம்பார்ட்டன்டான கேஸ்லாம். நாகநந்தா சேதுபதி வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட். ஓகே, இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான், அதாவது failure to refer the victim for the medical examination, அதாவது அந்த குழந்தைய மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூட்டிட்டு போல அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அது என்னது, செக்ஷன் 27 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் அண்ட் வயலேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால செக்ஷன் 27 என்ன ப்ரொவிஷன்,
மேண்டட்டரி ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ செக்ஷன் 27 which in the POCSO Act which is a mandatory provision அப்படின்னு கேட்டாங்கன்னா செக்ஷன் 27 is the mandatory provision. ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த கேஸ்ல வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, then we will move on with chapter 7. chapter 7 எதை சொல்றாங்க? எஸ், யாராவது? ஸ்பெஷல் கோட்ஸ். ஓகே, சாப்டர் 7 வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பத்தி பேசுறாங்க, ரைட்? ஸ்பெஷல் கோர்ட் எதுக்கு? ஸ்பீடி டிஸ்போசபிள் மேடம். வேற எதுக்கு? பிரைவசி. பிரைவசி. அப்புறம் மத்த எந்த சட்டமும் இதுல வந்து இன்வால்வ் ஆகாம ஸ்பெஷல் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த சட்டத்தோட ப்ரொவிஷனே தனி. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ அதாவது ஸ்பீடி டிஸ்போசல், இன்னொன்னு சைல்டு ஃப்ரெண்ட்லி ட்ரையல். ஓகே, சைல்டு ஃப்ரெண்ட்லி ட்ரையலா இருக்கணும். இந்த சைல்டு ஃப்ரெண்ட்லி ட்ரையல் அப்படின்றத பத்தி நீங்க எங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெட்வுட் செக்ஷன் 2 class 15 ஆஃப் JJ Act. அதுல பாத்தீங்கன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. எனி பிஹேவியர், கான்டக்ட், பிராக்டிஸ், ஆட்டிடியூடு, இது எல்லாமே அந்த குழந்தையினுடைய பெஸ்ட் ஆஃப் நாலேஜ், பெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்ணி ஃபர்தரா இதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபார் ஸ்பீடி ட்ரையலுக்காக நம்ம வந்து இதுல கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இது எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்டேஷனோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெசிக்னேட்ஸ் என்னது ஸ்பெஷல் கோர்ட், ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை டெசிக்னேட் பண்ணுவாங்க. அந்த கோர்ட் ஏதாவது இருக்கலாம், செஷன்ஸாவும் இருக்கலாம். ஏன் வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து இந்த செஷன்ஸாவும் இருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? எதனால? எதனால? வை? ஏன் மத்த கோர்ட் எல்லாம் சொல்லல? மேடம் பனிஷ்மெண்ட் அது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தான் மேடம் அது வரும். அப்பதான் கூடுதல் தண்டனை விதிக்க முடியும். வேணா கொலை குற்ற மாதிரி வந்து அவங்கள மரண தண்டனை விதிக்க கூட இதுக்கு அதிகாரம் இருக்கு. அதனாலதான் செஷன் கோர்ட். ஓகே, சூப்பர். ஸ்பெஷல் கோர்ட் இல்லன்னா செஷன் கோர்ட் தான் மேம் அந்த கேசஸ பார்க்க முடியும். அதுதான் மேம், ஏன் செஷன் சொல்றாங்க, ஏன் மத்த கோர்ட் சொல்லல, ஏன் ஹை கோர்ட் சொல்லல, ஏன் இந்த கோர்ட் மட்டும் சொல்றாங்க? நத்திங். அந்த சார் சொன்னாங்க இல்லையா, சூப்பர் சார், அதே இருந்தாலும் கொடுக்கலாம் மேம். அதனாலதான் மேம் செஷன் கோர்ட்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆக்சுவலி என்னன்னா you can refer under section 28 CRPC and 22 BNS. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதாவது செஷன் கோர்ட் வந்து எனி சென்டென்ஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம் பை தி லா. கரெக்டா? அப்போ டெத் கொடுத்தாலும் கொடுக்கலாம், பட் அது எங்க ஆகும்? ஹைகோர்ட்ல போய் அது கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா போக்சோ அந்த கோர்ட்டை வந்து செஷன்ஸோட வந்து சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா ஐபிசிலயோ அல்லது ஏதோ ஒரு இதுல வந்து ஐபிசில ஒரு அஃபென்ஸ் இருக்கு, இல்லைன்னா SC/ST ஆக்ட்ல வருது அப்படின்னாலும் எதுக்குள்ளதான் வந்து பைண்ட் ஆகும்? இந்த போக்சோ ஆக்டுக்கு கீழே தான் பைண்ட் ஆகும். அந்த அக்யூஸ்ட் எதுக்கு கீழே தான் ட்ரையல் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க? ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஒன்லி இன் ஐபிசி ப்ரொசீடிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 67B ஆஃப் IT ஆக்ட், இது வந்து என்னன்னா சைல்டு போனோகிராஃபிக் பத்தி சொல்லுவாங்க. ஓகே, அந்த வீடியோஸோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னாலும் எங்கதான் ட்ரையல் பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ந்து. ஓகேவா? இந்த பாக்ஸோ கேஸும் இருக்கு, 67Bயும் வருது அப்படின்னா எங்கதான் வரும்? ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றதுதான் என்ன அப்படின்னா இந்த செக்ஷன். ஓகே, செக்ஷன் 28 கிளியரா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போலாம். ஓகே, செக்ஷன் 29, 30 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இட் டீல்ட் வித் பிரசம்ப்ஷனை பத்தி பேசுது. சரியா? சோ பிரசம்ப்ஷன் அப்படின்னா என்ன? பிரசம்ப்ஷன் அனுமானம் மேடம். அனுமானம்
அனுமானம். ஓகே, அதாவது இப்போ ஃபார் நம்மளா ஒரு விஷயத்த திங்க் பண்றது இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம அந்த கேஸ்ல அந்த இந்த கேஸ்ல பார்த்தோம்ல, ஹரிஷா அந்த கேஸ்ல என்ன பார்த்திருந்தோம், நீ டிரான்ஸ்பர் பண்ணல, ஈவன் தோ நீங்க மொபைல்ல நீங்க வச்சிருந்தா கூட அது என்னது டிரான்ஸ்பர் பண்ணணும்ன்ற அந்த இன்டென்ஷன்ல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பிரிசம்ஷன், அந்த கோர்ட் ஈவன் ஷால் பிரிசியூம், அதுதான் என்னது இதுல வந்து நம்ம சொல்லுவாங்க இந்த 29ல. ஸோ இந்த 29ல ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ப்ரொசீடிங்கை வந்து இது பண்றது. இப்போ அண்டர் செக்ஷன் 3579 ஆஃப் திஸ் ஆக்ட், இதுல வந்து கான்ஸ்பரன்சியோ இல்ல அபேட்டோ இல்ல கமிட்டோ பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னது, அஃபெண்டர் இருக்காங்க இல்லையா, இவரு அஃபெண்டர் தான் அப்படின்னு சொல்லி the court என்ன பண்ணுவாங்க, ஷால் பிரிசியூம், அந்த கோர்ட் என்ன பண்ணிப்பாங்கன்னா பிரிசியூம் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த இன்னசென்ட்ட யார் அந்த ப்ரூஃப் பண்ணணும், இதுல அந்த இன்னசென்ஸை யார் ப்ரூஃப் பண்ணணும், burden of proof யாருக்கிட்ட தான் லைஸ் ஆகும் அப்படின்னா அக்யூஸ்ட் கிட்ட தான் லைஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதுல இந்த செக்ஷன் 29 இருக்கு இல்லையா, ஸோ செக்ஷன் 29ல வந்து ரிபட்டல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். அதாவது பிரிசம்ஷன் அண்டர் செக்ஷன் 29 இஸ் ரிபட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது ரிபட்டல் அப்படின்னா என்னது, பிரிசம்ஷன் அண்டர் செக்ஷன் 29 பிரிசம்ஷன் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்கணும், கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்கணும். பட் நான் கேக்குறது இது என்னது, ரிபட்டல் அப்படின்னா என்னது மேடம் மறுக்கலாம் மேடம், ரிபட்டல்னா மறுக்கலாம். மறுக்கலாம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கோர்ட் பிரிசியூம் பண்ணிருக்காங்க இல்லையா நீங்க தான் அஃபெண்டர்னு, அதை என்ன பண்ணலாம், அக்யூஸ்ட் ப்ரூஃப் பண்றது மூலியமா அந்த பிரிசம்ஷனை ரிவர்ட் பண்ணலாம். ஓகே, அந்த பிரிசம்ஷனை என்ன பண்ணலாம், ரிவர்ட் பண்ணலாம். சோ அப்ப ரிவர்ட்டல், the presumption can be rebuttal under section 29 of this act ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு ஒரு முக்கியமான கேஸ்ல என்ன கேஸ்ல அப்படின்னா, இம்ரான் ஷமீம் கான் versus State of Maharashtra 2019. ஓகே, சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஷமீம் கான் இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒரு குழந்தை இருக்கு, கிராண்ட் மதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, இவங்க தான் வந்து வராங்க. ஓகே, அந்த குழந்தை வந்து அவங்களுடைய பாட்டி கிட்ட போய் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி செக்ஷுவலி அபியூஸ் ஆயிட்டேன், இவங்களால நான் வந்து செக்ஷுவலி அபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை சொல்லும். அப்ப இந்த மதர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை இக்னோர் பண்ணிரு, அதை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த சைல்டையும் இந்த கிராண்ட் மதரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த மதரை என்ன சொல்லிடுவாங்க, இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த குழந்தைகிட்ட சொல்லிடுவாங்க. இந்த குழந்தை என்ன ஆயிரும், டர்ன் ஹாஸ்டலா மாறிடும். ஓகே, இந்த கேஸ்ல மாறிடும். அப்போ பாம்பே ஹைகோர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸ்ல விக்டிம் வந்து ஹாஸ்டலா மாறினால் கூட அந்த பேர்டன் யாருக்கிட்ட தான் இருக்கு, அக்யூஸ்ட் கிட்ட தான் இருக்கு. என்னது, அந்த இன்னசென்ஸ ப்ரூஃப் பண்ணக்கூடிய அந்த பேர்டன் யாருக்கிட்ட இருக்கு, அக்யூஸ்ட் கிட்ட தான் இருக்கு. சோ ப்ராசிக்யூஷன் ஃபெயில் டு ப்ரூவ் த கேஸ்ன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, ஈஸியா கேஸ் என்ன பண்ண முடியாது, நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. சோ அதனால வந்து என்னன்னா, டு ப்ரொவைட் a rendered justice என்ன அப்படின்னா, the court must look into the issue and the burden of proof lies on the accused to establish the innocence அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லால இதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் 30. ஓகே, செக்ஷன் 30ல வந்து presumption of culpable mental state. இத நான் அந்த எந்த செக்ஷனோட படிக்கும் போது உங்ககிட்ட நான் சொன்னேன், ரெட் வித்னு சொல்லி எங்க சொன்னேன், எங்க சொன்னீங்க, எந்த கேஸ்ல, எந்த கேஸ்ல, ஹரிஷ் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அந்த கேஸ்ல நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது
மேல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா அஃபென்சஸும் இருக்கு இல்லையா, மேல என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம நிறைய பார்த்தோம். அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், ஹராஸ்மெண்ட், பெனிட்ரேட்டிவ், வாட் எவர் இட் இஸ் பார்த்தோம். அது எல்லாமே எப்படி இருக்கணும், செக்ஷுவல் இன்டென்ட். இந்த செக்ஷுவல் இன்டென்ட்ன்ற வேர்டு எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. செக்ஷன் 7, 9 and 11 இதுலதான் இந்த செக்ஷுவல் இன்டென்ட் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்திருப்பாங்க. ஓகே, அப்போ செக்ஷுவல் இன்டென்ட் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா கல்பபிள் மென்டல் ஸ்டேட். கல்பபிள் மென்டல் ஸ்டேட். அப்ப கல்பபிள் மென்டல் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்டென்ட் இருக்கணும், ஒரு செக்ஷுவல் இன்டென்ஷன் இருக்கணும், ஒரு மோட்டிவ் இருக்கணும், அந்த ஃபேக்டை பத்தின நாலேஜ் இருக்கணும், ரீசன் டு பிலீவ் என்ன செய்யணும், இருக்கணும். சோ இதெல்லாம் இருக்கணும். இத வச்சுதான் என்ன அப்படின்னா the court will presume. இத வச்சுதான் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அந்த சைல்டு போனோகிராபிக் வீடியோ அந்த மொபைல்ல இருக்கு. அப்ப அது என்ன நோக்கம், என்ன மோட்டிவ், அவன் டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த கோர்ட் பிரிசியூம் பண்ணிருக்கு அவனுடைய கல்பபிள் மென்டல் ஸ்டேட்டை. ஓகேவா? சோ அப்ப இத என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஹைண்ட் த ரீசனபிள் டவுட், அதாவது டவுட்டே இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரூஃப் பண்ணணும். இது ப்ரொபோர்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கிடையாது. ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன செய்யாது, கிடையாது. அதாவது அந்த டவுட்டே இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்குதான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்கு. என்ன கேஸ்ல அப்படின்னா எஸ் சுரேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2017. இந்த கேஸ்லால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் செக்ஷன் 6க்கு கீழே கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஆனா இவங்க என்ன பண்ணலன்னா ரிபர்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இவங்க as per the section 29 படி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த பிரிசம்ஷனை இந்த பர்சன் ரிப்போர்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா, நீங்க அந்த பிரிசம்ஷனை ரிப்போர்ட்டல் பண்ணல, அதனால guilty of the accused என்ன அப்படின்னா இருக்கு, prove ஆயிருக்கு. guilty of the accused is proved அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் செக்ஷன் 30. நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் 30ல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த இன்டென்ஷன், மோட்டிவ், நாலேஜ் ஆஃப் ஃபேக்ட், ரீசன் டு பிலீவ் இதெல்லாம் தான் கல்பபிள் மென்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்சன் ஒரு வீடியோவோ வாட் எவர் இட் இஸ் அதை டிரான்ஸ்பர் பண்ணாம ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா, இந்த இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா the court shall presume இதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த அசால்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரிசியூம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் செக்ஷன் 30. தென் என்னமா 29க்கும் 30க்கும் 29ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஷால் பிரிசியூம் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. அந்த பிரிசம்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பிரிசம்ஷனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 30ல கொடுத்திருப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா அந்த கல்பபிள் மென்டல் ஸ்டேட்டை வச்சு எடுத்திருப்பாங்க. அததான் இந்த செக்ஷன் 30ல சொல்லுவாங்க. இது 4 கல்பபிள் மென்டல் ஸ்டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 29ல நம்ம பார்க்கும்போது 3, 5, 7, 9 மட்டும்தான் வந்திருக்கும். ஆனா செக்ஷன் 13ல 7, 9, 11 மட்டும்தான் வந்திருக்கும். ஏன்னா இதுக்குதான் என்ன இருக்கும், செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கும். நீங்க இந்த ஆக்ட படிச்சாலே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆக்ட நீங்க ரீட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அதுலயே வரும் வித் தி இன்டென்ட் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செக்ஷன் 7 பாருங்க. செக்ஷன் 7 பாருங்க, செக்ஷுவல் அசால்ட் whoever with the sexual intent அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? whoever with the sexual intent அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். சோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது யாரெல்லாம் அந்த இன்டென்ஷனோட, அதே மாதிரி தான் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுக்கும் லைஸ் ஆகும். அதுக்கப்புறமா அதே மாதிரி செக்ஷன் 11 பாருங்க, இது செக்ஷுவல் அசால்ட், இது அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். செக்ஷன் 11 பாருங்க,
அதுலயும் ஆரம்பிச்சிருப்போம். A person is said to commit a sexual harassment upon a child when a person with a sexual intent, இந்த sexual intent இருக்கும் போது அப்படின்றதுனாலதான். இப்ப அந்த ஜஸ்ட் அந்த கேஸ் கூட பார்த்தோம்ல, இந்த ஹர்ஷா அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 7 பத்தி தான் பேசியிருப்பாங்க. செக்ஷன் 7 எல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நேற்று ஸ்கின் டு ஸ்கின் டச்ன்னு சொல்லி நான் ஒரு கேஸ் சொன்னேன். அந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 7 பத்தி பேசியிருப்பாங்க. அதுலயும் கல்பபிள் ரெட் வித் செக்ஷன் 13 வந்து அந்த கேஸ்லாலையும் கொடுத்துருப்பாங்க. நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த 2 செக்ஷனுக்கான டிஃபரன்சஸ். ஓகே, இப்போ வந்து செக்ஷன் 31. சரி, இங்க சிஆர்பிசியே யூஸ் பண்ணாதீங்கன்னு கொடுக்காங்களே, அப்ப யூஸ் பண்ணவே வேண்டாமா? அப்ப வந்து ஒரு அக்யூஸ்ட பெயில் எடுக்கணும்னா எங்க போய் எடுக்கிறது? பாக்ஸோலயா சொல்லியிருக்கு, எங்க போறது சொல்லுங்க, எங்க போறது? அதுதான் செக்ஷன் 31. அப்ளிகேஷன் ஆஃப் சிஆர்பிசி பிஃபோர் எங்க ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இப்போ இதுல பெயில் அண்ட் பாண்ட்னே சொல்லியிருப்பாங்க. சோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு பெயில் இருக்கு அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஆர்பிசிய பைண்ட் பண்ணுவாங்க ப்ரொசீஜர்ஸ்க்கு. ஓகேவா? சோ அப்போ வந்து இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து சிஆர்பிசி வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரி இதுல வந்து இந்த ட்ரையல் பண்றவங்க யாருன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் தான் இருப்பாங்க. இப்ப செக்ஷன் 32 பாத்தீங்கன்னா செக்ஷன் 32 ரெட் வித் 2(1)(m). ஓகே, சோ இத நீங்க பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாரு அப்படின்னா ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை ஒவ்வொரு ஸ்பெஷல் கோர்ட்லயும், ஓகேவா, ஸ்பெஷல் கோர்ட்லயும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ல யாரு அப்படின்ற டெஃபினிஷன் எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? சிஆர்பிசில 2U இருக்கு மேடம். 2U இருக்கு. பிஎன்எஸ்எஸ்ல எதுல இருக்கு? 3 4 5 2V மேடம். 2V. ஓகே, சோ பிஎன்எஸ்எஸ்ல இதுல சொல்லியிருப்பாங்க. சோ இதுல பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான டெஃபினிஷன் என்ன வருதோ அதுதான் இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கும் வரும். அதுக்கப்புறம் இவங்களோட பிராக்டிசிங் இயர் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா இட் இஸ் நாட் லெஸ் தென் 7 years. ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ அப்ப வந்து நம்ம இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா யூசிங் ஆஃப் சைல்ட் ஃபார் போனோகிராபிக் பர்பசஸ், அதாவது ஒரு குழந்தைய ஒரு போனோகிராபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னு என்னன்னு பார்த்திருந்தோம். அபெட் கான்ஸ்பிரன்சி பத்தி பார்த்திருந்தோம். ஒரு கேஸை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்றது என்ன ப்ரொசீஜர்னு பார்த்திருந்தோம். ஸ்பெஷல் கோர்ட்ஸ்னா என்ன, அங்க என்ன இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு சாப்டர் 3 ஃப்ரம் செக்ஷன் 13ல இருந்து செக்ஷன் 32 வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஓகே, இன்னும் இந்த சாப்டர்ல என்ன பெண்டிங் இருக்கு நமக்கு? இந்த பாக்ஸ் ஆக்ட்ல என்ன பெண்டிங் இருக்கு? சாப்டர் 8 ரூல்ஸ். நான் சொல்றேனே ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு, அந்த ரூல்ஸ் என்ன ரூல்ஸ்ன்றதே நம்ம பாத்துடலாம் லைட்டா. ஓகேவா? சோ இதுதான் வந்து மொத்த ஆக்ட்லயும் இருக்கு. சோ இன்னைக்கும் நான் கூகுள் ஃபார்ம் போடுறேன். எல்லாரும் கண்டிப்பா கிளாஸ் பத்தின ஃபீட்பேக் சொல்லிட்டு, நேற்றுக்கு சில பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி என்ன அப்படின்றத கொடுங்க. தென் உங்களுடைய டவுட் என்ன அப்படின்றத அந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஓகே, சோ அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டவுட்டை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஆஃப் தி போக்சோ ஆக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி
கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து 3 days கேம்ப்ல 2 days வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 1 day வந்து இருக்கு. டெஸ்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, அது உங்களுக்கே தெரியும். MCQ டெஸ்ட் வந்து இருக்கு. அது வந்து ப்ரீலிமினரி ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் கிடையாது, கிளாஸ் கவனிச்சவங்களும் இந்த டெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டென்ட் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு போக்சோ ஆக்ட் வந்து புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம நாலேஜா இருக்கோம், இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதான். நாளைக்கு 2 சாப்டர்ஸ் பார்க்க போறோம், ஒரு ரூல்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து டெஸ்ட் எழுத போறோம். ஸோ ஓவராலா வந்து நம்ம கேம்ப் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய டவுட்ஸை கூகுள் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்லுங்க. ஓகே, நேற்றுக்கு சில ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு, அதை நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தரா இருந்துச்சு அப்படின்னா கன்வே பண்ணலாம். வி வில் see in the next session. ஓகே, தேங்க்யூ ஆல். அண்ட் நயப்பன் சார் டவுட் கேட்டிருந்தீங்க, நான் அதை உங்களுக்கு டுமாரோ கிளாஸ்ல நான் அதை படிச்சு பார்த்துட்டு I will convey the same thing to you, sir. Yes. Thank you all. Thank you, madam. Thank you. Excuse me, ma'am. Madam. Thank you. It's a great session. Thank you, ma'am. Thank you, ma'am. Ma'am, excuse me, ma'am.